ஹலோ மக்களே, வெல்கம் டு டார்லிசி. இன்னைக்கு நாம இந்த வீடியோல ரவா ரொட்டி எப்படி பண்றதுன்றது தான் பார்க்க போறோம். இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ்: 1 கப் ரவை, 1/2 கப் மைதா, 1/4 கப் அரிசி பொடி, பொடியா நறுக்குன ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், பொடியா நறுக்குன 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை தேவைன்னா பொடியா நறுக்கி போட்டுக்கோங்க. இப்போ இந்த ரவா ரொட்டிக்கு மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்றத பார்ப்போம். ஒரு பவுல்ல மைதா, ரவை, அரிசி பொடி, தேவையான அளவு உப்பு, இது கூடவே தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே நறுக்கி வச்சிருக்க பச்சை மிளகாயையும் வெங்காயத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணியாக வரக்கூடாது. இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி கொஞ்சம் கெட்டியாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது ரவா ரொட்டியை எப்படி சுடுறதுன்றதை பார்ப்போம். இதுக்கு ஒரு பவுலில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் இந்த ரொட்டி மாவு போட்ட பின்னாடி உங்கள் கையால் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி இருக்கும். தோசைக்கல் சூடான உடனே சிம்மில் வச்சுட்டு எண்ணெயை தடவிக்கோங்க. இப்போது 1.5 கரண்டி ரொட்டி மாவு எடுத்து அதில் போட்டுக்கோங்க. பவுலில் இருக்க தண்ணியில் கையை நனைச்சி இங்கே காட்டுற மாதிரி மாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ரொட்டிக்கு நடுவுலையும் சுற்றியும் எண்ணெய் விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. ரொட்டி மாவோட கலர் மாறுற ஸ்டேஜில் ரொட்டியை திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்ட உடனே ரொட்டிக்கு மேலே எண்ணெய் தடவிக்கோங்க. இதுல காட்டுற மாதிரி 2 பக்கமும் லைட் ப்ரௌன் ஆன உடனே உங்க ரவா ரொட்டி ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். மறுபடியும் இன்னும் ஒரு சிம்பிளான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பை.